ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்தியா அவரோட 3வது T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டா. ஆதித்யா வந்து இந்த சேனலுக்கு இந்த வீடியோல திருப்பி வந்திருக்கா. நீ இந்த மேட்சை பத்தி என்ன நினைச்ச? Hi viewers, yeah, சூப்பரா இருந்தது மேட்ச் பார்க்கறதுக்கு. டாமினேஷன் ஃப்ரம் த அவுட் செட். ஐ திங்க் இந்தியா, ஐ மீன் வி ஆல் நியூ இந்த மாதிரி தான் மேட்ச் இட் வாஸ் கோனா பேன் அவுட் அப்படின்னு. பட் வெரி ஹாப்பி டு ஃபார் இந்தியா வின் இஸ் அ வின், regardless of anything. I'm very happy. I'm proud of this Indian team for winning. பட் ஆமா, ஆனா வாட் அ டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 3 பேரும் சூப்பரா இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. அண்ட் கரெக்டான டயத்துல வந்து ஃபயர். அது அபிஷேக் சர்மா வந்து வாஸ் கம்மிங் ஆஃப் அ பேட் ரன். அந்த இதுல வந்து கரெக்டான ஒரு டயத்துல வந்து ஹி ஹாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிட்டு நல்ல சூப்பரா விளையாடினாரு. நீ என்ன நினைச்ச? அதான் நீ சொன்னது கரெக்ட். எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் வந்து அந்த 3 இன்னிங்ஸ் தட் இஸ் பிளே, இந்த 50+ ஸ்கோர் தட் இஸ் ஸ்கோர். ரோஹித் சர்மா போன T20 வேர்ல்ட் கப்ல வந்து அந்த 2 இன்னிங்ஸ் 50 அடிச்சு அதுலேருந்து தான் அவரோட டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது. சேம் வே இந்த கடைசி ஸ்டேஜ் சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஸ்கோர் 3 consecutive 50s and all in knockout matches. So fantastic performance from him. அவர் இந்த டீமுக்குள்ள வந்து தான் this team started to gain the dominance after what happened in the match against South Africa. So the management வந்து backing Sanju Samson வந்து we must say that they have done very well. ஷிவம் தூபே வந்து நான் 11ல விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன் டு ஸ்ட்ரெங்தன் த போலிங். நான் அந்த டோர்னமெண்ட்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன். நான் டீம் காம்பினேஷன்னால அவர் 11ல விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். அவர் வந்து ஸ்கோர்ட் ரன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் அவர் ஜிம்மி நேஷம் கடைசி ஓவர் போடுறச்சவே ஐ நியூ தட் ஷிவம் தூபே வாஸ் கோயிங் டு ஸ்கோர் லாட் ஆஃப் ரன்ஸ் த லாஸ்ட் ஓவர் அண்ட் கிரெடிட் டு ஹிம் ஃபார் கேபிட்டலைசிங் ஆன் இட். பிளேயிங் 11 நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து இப்போ திலக் வர்மா டு ஓப்பன் அஹெட் ஆஃப் அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் விளையாடணும்னு சொன்னேன். சிராஜ் அஹெட் ஆஃப் ஷிவன் தூபே அண்ட் குல்தீப் யாதவ் அஹெட் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. அந்த 3 மாற்றத்தை பண்ணியிருந்தாலுமே ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியா ஒன் திஸ் மேட்ச். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப மேட்ச் வந்து நம்மளே பேசிட்டு இருந்தோம். டாஸ் முடிச்ச உடனே அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு மேட்ச். இதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா எனக்கு புரியவே இல்லை. அந்த நியூசிலாந்து 11ல நான் என்ன சொன்னேன், கோல் மெக்கான்கியும் விளையாடணும், ஜேக்கப் டஃபி 2 பேரும் விளையாடணும்னு நான் சொன்னேன். எதனால எல்லா மேட்சுக்கு ஜிம்மி நீஷம் விளையாடுறான்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டா அவர் ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லுவா. அவர் எடுத்த 3 விக்கெட் when they are on 200 odd when 5 overs to go, 4 overs to go after it. ஜீரோ இம்பாக்ட். அதுவும் இந்த கடைசி ஓவர்ல அவர் போடுறத பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது இந்த 250 வரதான் போடுதுன்னு தெரிஞ்சது. லாக்கி ஃபெர்குசன் 2 ஓவர்ல 48. ஆனா கண்டிப்பா அவர் தான் அந்த லாஸ்ட் ஓவர் போந்திருக்கணும். அப்புறமா ஒரு நம்மளே இந்த பாடி லாங்குவேஜை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது இது ஜெயிக்கிறத பத்தி இல்லை. திஸ் டசன்ட் கம் ஃப்ரம் வினிங். ஆனா எப்பயுமே ஜெயிக்காத இருந்திருந்தாலுமே யூ ஷுட் நெவர் திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் அஸ் லெஸ் தன் த ஆப்போசிஷன். இதே ஓடிஏஸ்ல ஹவு டு தே கம்பீட், தே டோன்ட் திங்க் ஆஃப் தெம் செல்ஸ் டு பி லெஸ். இப்போ வந்து 2 கன்செக்யூட்டிவ் வேர்ல்ட் கப் ஃபைனல், 2023ல செமிஃபைனல், அப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கச்சே தேவர் அந்த 398 சேஸ்லயே தேவர் டூயிங் வெல். அப்புறமா ஸோ யூ லுக் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இந்த T20 இந்த ஃபைனல்ல பார்த்தோம்னா முன்னாடிலேருந்தே இட் சீம்ட் அஸ் இஃப் தே தாட் ஓகே வி ஆர் அண்டர் டாக்ஸ், வி ஆர் த வீக்கர் டீம், ஆனால் நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும் ட்ரைங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆமாமா, கரெக்டா சொல்லிட்டேன். நீ வந்து ஆக்சுவலா நான் மிச்சல் சாட்னர் அவரோட இன்டர்வியூ, ஐ திங்க் ப்ரீ மேட்ச் இன்டர்வியூ வந்து நேத்தி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன சொன்னார்னா, கமிங் இன் டு த ஃபைனல்ஸ் நம்மளுக்கு தெரியும் நாங்க ஃபேவரட்ஸ்லாம் இல்லை, அவங்க தான் ஃபேவரட்ஸ்னு. பட் இட் வில் பி நைஸ் சும்மா ஃபார் த பாசிபிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் அ ஃபியூ ஹார்ட்ஸ் டு அட்லீஸ்ட் வின் ஃபைனலி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி விளையாடினா யூஆர் பேசிக்லி கிவிங் ஆப்போசிஷன் அ சான்ஸ், எட்ஜ் ஈவன் பிஃபோர் த கேம் ஸ்டார்ட். ஆமா, நீ சொன்ன அவங்கள இந்த ஆக்சுவலா இந்த கேம் வந்து டாஸ்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இந்த டாஸ்க் அப்புறமா ஏன் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் இது ஒரு ரீசனே இல்லை. அதுவும் அவங்களோட பவுலிங் அட்டாக் வச்சுட்டு. அண்ட் நதர் திங் என்ன தெரியுமா, நீ வந்து இந்த ஓவருக்கு அந்த இது மைண்ட் செட் பிஃபோர் அ கேம், இவங்க மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா சில சமயம் வந்து நம்ம நினைச்சுக்கலாம்
அவங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்ட் அரகண்ட் அப்படின்னு பட் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு அது பரவாயில்லன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் யூ கோ அவுட் தேர் பேக் யுவர் செல்ஃப் அண்ட் உனக்கு நேச்சுரல் கேம் அப்படியே ஃபயரோட நீ வருவ. பட் இந்த மாதிரி வாட் ஐ சீன் இஸ் பவர் பிளேலயே கேம் அவ்வளவுதான் ஆயிடுது. சூனஸ் அந்த 90 ஆட் இந்த பவர் பிளே அவங்க நியூசிலாந்து அங்கேயே வந்து விட்டாங்க ஒரு மாதிரி. ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த மக்காங்கி இஸ் a குட் bowler. நானும் நிறைய பாத்துருக்கேன் அவர் நல்லா போடுறாருன்னு. எதுக்கு வந்து ஜிமி நேஷம் வாட் இஸ் இஸ் ரோல் இந்த டீம்னு எனக்கு புரியல. பிகாஸ் ஆக்சுவலா நான் தூபே பத்தி நிறைய முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பேட்ஸ்மேனும் இல்ல பவுலரும் இல்ல அப்படின்னு. ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்கார். பட் ஸ்டில் இன்னைக்கு கூட இந்த மாதிரி சம்மன் லைக் லாக்கி ஃபர்கசன் போல் டு தூபே எனக்கு மேபி இட் குட் ஹவ் பீன் டிஃபரண்ட்னு தோன்றுது. இந்த லாஸ்ட் ஓவர் 20 ரன் வந்திருக்காரு. அது நான் அந்த சோ எனக்கு அது புரியல. லாட் ஆஃப் டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் பட் சீம் லைக் a lot of it was mental victory தான் இது. ஈவன் பிஃபோர் த கேம் they had won. எனக்கு I have a strong feeling. இது வந்து நான் இந்தியா எஸ்பெஷலி ஒரு இவ்வளோ பேர் பார்க்கறதுக்கு வந்திருக்கானா there would have been something on India to win. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் they played that well that they made it look easy. ஆனா பவர் பிளே நான் ஏதாவது சொல்லியிருக்கேன். அவன் வந்து இந்த போன சீரீஸ்லயே பார்த்தோம், ஒரு 2 பவுண்டரி அடிச்சா நியூசிலாந்து போலருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு. இப்போ வந்து மேட் ஹென்ரி மேல போட்டு சீம் மூவ்மெண்ட்டுக்கு தேடுறவன். இந்த அகமதாபாத்ல சீம் மூவ்மெண்ட் இருக்கும், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சீம் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே ஸ்லோவர் ஷார்ட் டெலிவரி. ஜேக்கப் டஃபியும் அதே மாதிரி தான். லாக்கி ஃபெர்குசன் ப்ரீவியூலே சொன்னேன், ஷார்ட்டா போடுவர், வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னேன். 2 ஓவர்ல 48 ரன். ஸோ வந்து T20ல அதுவும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கேட்டா பிச்சு ரிக்கா, அதாவது ரொம்ப ஒரு ரோடா கொடுத்துட்டா, பாட்டா ட்ராக்கா கொடுத்துட்டு இந்தியாவுக்கு ஃபேவராம். இப்ப ஒரு பவுலர் மிச்சல் சாட்னர் நன் ஃபார் 33 in 4 overs. 2வது இன்னிங்ஸ்ல ஹர்ஷ்தீப் சிங் எப்படி ஒரு இன்ஸ்விங்கர் போடுற அந்த முதல் பால் இன்னிங்ஸ், தட் வாஸ் த பெஸ்ட் பால் ஆஃப் த நியூசிலாந்து இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் பால் த செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபென்சிவா போட்டா அது கண்டிஷன்ஸே புரியாத, கேட்டா பிச் சரியில்லை, ஃபேவரிங் ஃபார் த ஒப்போனன்ட். அதே பிச் தான் இந்த 2வது இன்னிங்ஸ்ல இப்படி பார்த்தோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் மாத போறான்னு எனக்கு தெரியல. T20ல வந்து நியூ பால்ல அடி வாங்கினா இந்த போலிங் ஃபுல் தே போல் டிஃபென்சிவ், நிறைய பேர் இப்படி பண்றா. ஆனா நியூசிலாந்துக்கு வந்து பவர் பிளே தான் அவரோட மெயின் இதே. பவர் பிளேயை விட்டுட்டா நீ சொன்ன மாதிரி இந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு மிச்சல் சாட்னர் கண்டெய்னிங் பவுலர், கோல் மெக்காங்கியை விளையாடாத 2வது ஸ்பின்னரும் இல்லை ரச்சின் ரவீந்திரா இந்தியாவில். அதுவும் இந்த மாதிரி ஒரு பிச்ல ரச்சின் ரவீந்திரா போடுறதுக்கு அகேன்ஸ்ட் இந்தியா ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் கோயிங் டு பி எனிதிங் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு பவுலர் மிச்சல் சாட்னர் வச்சுன்னு போனா அண்ட் தட்ஸ் வாட் வி சா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நோ கான்டெஸ்ட். அதுவும் இப்போ அபிஷேக் சர்மா 50 ரன் அடிச்சுட்டார். அண்ட் கிரெடிட் டு மேனேஜ்மெண்ட். அதர் கிரெடிட் என்னன்னா நிறைய பேர் இப்படி இதை பத்தி பேச மாட்டான். அவர் வந்து முதல் ஃபியூ பால்ஸுக்கு அவர் ஸ்லாகே பண்ணாத பொறுமையா விளையாடினது, லேட் கட்ஸ் டு தேர்ட் மேன்லாம் பண்ண அந்த முதல் பால்ஸை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி அவர் விளையாடினா he will have not என்ன லிமிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. வே வித் டேலண்ட் தட் அபிஷேக் சர்மா has got. ஸோ கிரெடிட் டு த மேனேஜ்மெண்ட். அவ எத்தனை நீ என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோன்னு சொன்னா. ஆனா இந்த கேஸ்ல வந்து ஆரம்பத்துல பொறுமையா விளையாட்டு அப்புறமா அப்படின்னு ஐ திங்க் they would have said it to them. கிரெடிட் டு த மேனேஜ்மெண்ட். இஷான் கிஷன் அவர் டொமஸ்டிக் ரன் அடிச்ச உடனே திருப்பி கொண்டு வந்தா ஆல்சோ கிரெடிட் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ திங்க் நான் என்னதான் சொல்லமே, இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்த டீம் மேனேஜ்மெண்ட் has done very well. ஸோ அதை பத்தி தான் உனக்கு ஏதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த முதல் இன்னிங்ஸை பத்தி 2வது இன்னிங்ஸை பத்தியுமே ஆச்சு மேபி இந்த முதல் இன்னிங்ஸ் சொன்ன மாதிரி அப்சல்யூட் நோ கான்டெஸ்ட். வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ் ஐ தாட் மேட் ஹென்ரி போல்ட் வெல், நல்லா போட்டுட்டு இருந்தாரு, he was moving it around. அகமதாபாத்ல நீ கூட சொல்லியிருக்க, எல்லாருக்கும் தெரியும் இந்த நியூ பால்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு கூட ஹர்ஷ்தீப்புக்கு பார்த்தோம், நல்ல ஸ்விங் கிடைச்சது. அண்ட் ஃபார் சம் ரீசன் வந்து சூரியகுமார் டுக்கிமா அது அப்புறமா வருவோம். பட் மேட் ஹென்ரியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நியூ பால்ல நல்லா ஸ்விங்ஸ் இட் போத் வேஸ். அண்ட் அந்த 2019 வேர்ல்ட் கப்ல எப்படி போட்டார் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி
அரவுண்ட் அந்த மாதிரி இன்ஸ்விங்கர் ஆக்சுவலி தான் விராட் கோலிக்கு போட்ட இன்ஸ்விங்கர். அதே மாதிரி சாம்சங் ஒரு இன்ஸ்விங்கர் போல்ட் போட்ட. தான் போட்டார் இன்ஸ்விங்கர். மேட் ஹென்ரி மோஸ்ட்லி bowled this away seemingly. But he bowled well to Samson at the start, and he was he was giving him respect at the start. But அதுக்கப்புறமா he started bowling short balls and this and that. But எனக்கு as soon as I saw Abhishek cross about 30 runs, எனக்கு I knew இது அவங்க வந்து அவ்வளவுதான், இது ஓவர் அப்படின்னு. பட் ஐ திங்க் ஒன் திங் சாம்சனை பத்தி சொல்லணும், நம்ம பேசணும். பிகாஸ் என்ன சூப்பரா ஆடி இருக்காரு. லைக் someone must be so mentally tough for him to fail so much, and he was in a position where நம்ம முடிவு பண்ணிட்டோம் இனிமே சாம்சன் அவ்வளவுதான் இந்தியாவுக்கு விளையாட மாட்டாருன்னு. சோ அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து he has now we could argue அவர் தான் ரீசன் ஃபார் த டைட்டில் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் அடிக்கலன்னா, இங்கிலாந்துக்கு நேரம் அடிக்கலன்னா அவ்வளவுதான், இந்தியா அவுட். சோ 3 மேட்ச் he's really turned it around, and ஒரு மாதிரி சூப்பரா when he gets going it's very pleasant to watch him bat. அதான் அது வந்து என்ன சொல்றது, நீ சொன்ன மாதிரி 3 நாக் அவுட் மேட்ச், இந்த 3 நாக் அவுட் மேட்ச் தான் அடிச்சுட்டு ரியலி he was the one. இப்ப வந்து ஜஸ்பீத் பும்ரா would probably get the player of the tournament. ஆனா இந்தியா டோர்னமெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணது வந்து I feel Sanju Samson was the one that in the 3 match that he was the one that restarted the tournament for it. And also I don't know if you agree, பும்ரா இருக்கார் ஒருத்தர் பவுலிங்க்கு, பட் இந்தியாவோட வின் எப்படின்னா, எப்படி இந்த கேம்பெயினே எப்படி போச்சுன்னா, they just batted every single opposition out. அப்படிதான். பும்ரா ஒருத்தர் இருந்தார். பும்ரா வந்து நம்ம சீட் கோடு, அவரை ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்தியா ஹாஸ் really used that batting to their strength. நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஓவரா பேட்டிங் டெப்த்னு போறது, they don't need it. True, அப்படி சொல்லியிருக்கலாம் they don't need it, but they used it to their strength and really batted every single opponent out of the game. ஆமா. அண்ட் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்துல வருண் சக்கரவர்த்தி வந்து முதல்ல நல்ல வேலை அவர் பவர் பிளேல பவுலிங் கொடுக்கல. ஆனா திருப்பியுமே அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக ஆரம்பத்துல வந்து he was bowling from around the wicket. அப்புறமா he switched back to over the wicket. ஸ்டில் he got என்ன சொல்றது, ஸ்டில் ரன்னுக்கு தான் போனார். ஆனா நல்ல வேலை அவர் வந்து ஓவர் த விக்கெட் சாண்டனருக்கு எதிராக போட்டார். ஸோ தட் இஸ் அ குட் சைன். நீ சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் 3 ரன் போன உடனே அக்ஷர் பட்டேல பவர் பிளேல கொண்டு வந்தது நான் குறை சொல்ல மாட்டேன். அடுத்த ஓவர் கொண்டு வந்திருந்தாலுமே அதே தான் பண்ணியிருப்பேன். ஹர்ஷ்தீப் சிங் முதல் ஓவர்ல 3 ரன். Finn Allen has got a problem against left-handers, left-arm seamers. அந்த கேஸ் தான் ஹர்ஷ்தீப் சிங் was still done well according to me. அப்படி பண்ணா ஹர்திக் பாண்டியா வந்து முதல் ஓவர் 21 ரன் கொடுத்தார். நான் சொன்னேன் இந்த ரிவ்யூல வந்து பவுலிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் வர்சஸ் த நியூசிலாந்து ஓப்பனர்ஸ். 2 பேரும் தான் பேட்டிங் சொன்னேன். ஏன்னா டேரல் மிச்சல் நம்பர் 6 இறக்கறா இந்த இதுல எனக்கு புரியவே இல்லை. தட்ஸ் வெரி இஸ் இன் பேட்டிங் இன் திஸ் டோர்னமெண்ட். அவர் நம்பர் 3 தான் விளையாடணும். ஸோ இந்த பவுலிங் இன்னிங்ஸை பற்றிலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அக்ஷர் பட்டேல் டிஸ்மிஸ்ட் கொண்டு வந்தா டிஸ்மிஸ்டு. ஸோ ஆர் அஸ்வினும் அவரோட வீடியோவில் சொன்னார் இந்தியா வந்து they thoroughly deserve to win this tournament. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ வந்து நியூசிலாந்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணணும், T20ல தேவன் கான்வே தேவையா, தேவை கிடையாது. எந்த ஃபார்மேட்லயுமே தேவையா, தேவை கிடையாது. ஜிம்மி நீஷம் எந்த ஃபார்மேட்லயுமே தேவையா, தேவை கிடையாது. இப்ப அந்த கேஸ்ல இந்த பெஞ்சை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 பேரு. அப்புறம் பார்த்தா கைல் ஜேமிசன் அவர் எவ்வளவு அடி வாங்கியிருந்திருப்பாரோ இன்னைக்கு போட்டிருந்தாரா. So they don't have any option at all. ஏன்னா ஃபாஸ்ட் பால்ஸ் ஆடம் மில்ன் இன்ஜுரி, வில் ஓவர்க்கு இன்ஜுரி, பெவான் ஜேக்கப்சன் ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர், அவரை வந்து இந்தியா சீரீஸை விளையாட்டு விட்டுட்டா. டிம் ராபின்சன் இவனா இருக்காது, ஷுட் பிளே தோஸ் பிளேயர்ஸ். இன்னொன்று என்னன்னா, ரச்சின் ரவீந்திரா இஸ் யங் பிளேயர், பட் நான் ஸ்டில் சொல்லுவேன் அவர் வந்து இஸ் வெரி டேலண்டட் பிளேயர். அவர் வந்து ஒரு someone who can play both ways. அவர் அடிக்கவும் செய்வார் and he can play mature cricket and rotate strike. அவர் அந்த நம்பர் 3ல வந்து அவர் கொஞ்சம் ஆடி வெயிட் பண்ணி ஆடி he can let the other person at the other end be aggressive. and அவர் அந்த ஆங்கர் ரோல் சில சமயம் ரொட்டேட் பண்ணி ஆடினார்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டேலண்டட், ஒரு அந்த he can showcase his talent அப்படின்னு தோன்றது. இன்னைக்கு ஒரு மாதிரி he got under pressure and really tried to accelerate too quickly when he came pressure in the flick shot. Pressure இல்லை, he always gets out playing the flick shot.
சோ கொஞ்சம் நின்னு ஆடி அந்த மாதிரி ஒரு ஆங்கர் ரோல் ஒரு விராட் கோலி பண்ற மாதிரி ஒரு இன்னைக்கு என்ன ரோல். ஆங்கர் ரோல்? இன்னைக்கு என்ன 251 ஜெர்சி? இன்னைக்கு என்ன ஆங்கர் ரோல்? But he could, instead of getting out straight away, he has the ability to change the gears. I mean, கொஞ்சம் வந்து he could play himself in, then he could hit in the back end. Because என்ன சொன்னாலும் if you get out, அவங்களுக்கு ரொம்ப பேட்டிங் இல்ல. See, மிச்சலுக்கு அப்புறமா நம்மளுக்கு தெரியும் இந்த நீஷம் சாட்னர்னா ஒன்றும் பண்ண போகுது இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அந்த பேக் எண்ட் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் இது அப்படின்னு. அவாடி பண்ண முதல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த கேஸ்ல they had to score from the start. வந்து they could not have 251 256 chase they could not have. ஆனா நீ வந்து he can also play slowly, he can also play வேகமான்னு சொல்றச்சு he should have, ideally speaking, யாரு Finn Allen and Rachin Ravindra should open, Daryl Mitchell 3, Team Safe at 4. Team Safe at முன்னாடி மிடில் ஆர்டர் தான் விளையாடிட்டு இருந்தார். ஆனா அவர் ஓப்பனிங் கொடுத்துட்டு இந்த டீமே மாத்தாத இருந்ததுனால யூ காட் பிளேயர்ஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன் ஃபுல் வே ஆஃப்டர் தட். பென் பிலிப்ஸ் சாதாரணமா நம்பர் 5 தான் விளையாடுவார். அவர் நம்பர் 4, டாரல் மிச்சல் நம்பர் 6, சச்சின் நம்பர் 3னா அவாலே தன்னை குழப்பிக்கிறா. ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். எனக்கு பொறுத்த வரைக்கும் வேற யாருமே இல்லைன்னா Tim Seifert number 4, Daryl Mitchell number 3, Rachin to open. And see, என்னதான் நம்ம சொன்னாலும் you're right. 250ங்கிற ஒரு டோட்டல் வந்து like 255 especially from the start, it's any day for any team is going to be very difficult to chase. இந்த மாதிரி 250 chasesலாம் நான் என்ன தனிச்சுப்பேன்னா you have to give yourself 25 to get off the last over. அதுக்கு you can't get less than that. That is too much to ask, even 20 of the last over is too much to ask. 25 you have to give yourself of the last over. So on the 255 na and the 230 in 19 overs நீ எப்படி வர போற அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் சேஸ் பண்ணணும். அண்ட் it was always going to be hard. They made it hard for themselves in their bowling. But India வந்து they ticked all boxes. Batting India is much stronger than New Zealand. Bowling much stronger than New Zealand. So அதனால I think it was always going to be an India win from the outset. எனக்கு இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஒன்னும் இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு ஒன்னும் இல்ல. outright dominance and stamp over by the Indian team. ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, our opinions. What's yours?